Good evening all. Last classல நம்ம வந்து Chartered Act 1853 Chartered Act பற்றி பார்த்துருப்போம். ஸோ டுடேஸ் கிளாஸில் அதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். 1858 Government of India Act. இயர் ஆஃப்டர் எல்லாமே வந்து கவுன்சில் ஆக்ட்ஸ் தான் வந்திருக்கும். ஓகே, சார்ட்டர்ட் ஆக்டோ தட் ரெகுலேஷன் ஆக்ட்ஸ்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் எல்லாமே கவுன்சில் ஆக்ட்ஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் கம்பெனி ரூலை வந்து அபாலிஷ் பண்ணிகிட்ருப்பாங்க. பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வந்து குயின் விக்டோரியாவோட கண்ட்ரோலுக்கு போயிட்டுருக்கும். அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டே ஓவர் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, மொத்தத்தையும் டூ ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. கம்பெனி ரூலை வந்து அபாலிஷ் பண்ணிகிட்ருப்பாங்க இந்தியாவிலேருந்து. அதாவது ஏன் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 1857ஓட த கிரேட் ரிவால்ட் தான் அதுக்கான பேக்ரவுண்ட் ரீசன். அதாவது ராணி லக்ஷ்மி பாய், நானா சாஹிப், டிப்பு சுல்தான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொக்ளைம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு பெரிய கிரேட் ரிவால்ட்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து ரீசன். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த இதுவும் பண்ண வேணாம், நாங்களே டேக் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குயின் விக்டோரியாவோட ப்ரொக்ளமேஷன் சொல்லுவாங்க. அதாவது மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் பீப்புள்னு சொல்லி கூட சொல்லுவாங்க இந்த ஆக்டை. ஓகே, அந்த ஆக்டை வந்து அலகாபாத்தில் லார்ட் கேனிங் தான் வந்து ரீட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நாங்களே ரூல் பண்ணிக்கிறோம், கம்பெனி ரூலை வந்து டெமாலிஷ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிஓடி கோர்ட் ஆஃப் டைரக்டரையும் அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த பிட் இந்த ஆக்ட் மூலியம் டியூவல் கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. குயின் விக்டோரியா வந்து கேன்சல் தி போத் ரூல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அதாவது குயின் வந்து என்ன பண்ணியிருப்பாங்களா, அங்கே இங்கிலாண்டில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லி ஒரு 15 மெம்பர்ஸ் சேர்ந்த ஒரு கவுன்சில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னா இப்போ ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே, ஃபாரின் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியல் அதுக்கேற்ற மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்போ. ஓகே, அவங்க 15 மெம்பர்ஸ். அவங்க வந்து எங்கே இருப்பாங்கன்னா இங்கிலாண்டில் இருப்பாங்க. அதுதான் வந்து இந்தியன் கவுன்சில். அங்கே இந்தியன் கவுன்சில் இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் எப்போ இருந்தது 1773 கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக சொல்லிட்டு சென்ட்ரலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சென்ட்ரலைசேஷன். நெக்ஸ்ட்டு ஃபைனல் சென்ட்ரலைசேஷனாக எப்போ பண்ணியிருப்பாங்க, கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு மொத்தமாக அதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க 1833. அப்போ தான் வந்து வில்லியம் பென்டிக் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக வாரன் ஹேஸ்டிங் வந்து இருந்திருப்பார். ஓகே, அந்த போஸ்ட்டை ரீநேம் பண்ணி வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க 1858. அந்த குயின் விக்டோரியாவோட ப்ரொக்ளமேஷனில் அது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வைஸ்ராய், இனிமேல் அவங்களும் வைஸ்ராய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குயினோட பிரதிநிதி. ஓகேவா, இவங்களும் சேர்ந்து தான் வந்து இப்போ இந்தியாவை இதுக்கப்புறமா குயினோட ஆட்சிக்கு கீழே ரூல் பண்ண போகிறாங்க, வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, எந்த ஒரு லா மேக் பண்ணணுன்னாலும் சரி, பாலிசி மேக் பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து இவங்க 2 பேரும் கலந்து, வைஸ்ராயும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் கலந்து பேசி தான் வந்து டிசிஷன் எடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லார்ட் கேனிங். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்தியன்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நம்ம என்ட்ரி பண்ண விடலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861ஓட இந்தியன் கவுன்சில் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்தியன்ஸும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அலோவ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து எந்த ரிவால்ட்டும் நடந்துடக்கூடாது. கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 நடந்த மாதிரி எந்த ரிவால்ட்ஸும் ஃப்யூச்சரில் நடந்துடக்கூடாது. அப்போ தானே இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க கொள்ளை அடித்து சுரண்டி எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்காக அதே மாதிரி இங்கே ஒரு குரூப், அதாவது ஒரு பார்ட்டியை வந்து பீப்புள்ஸ் பார்ட்டியாக சொல்லிட்டு ஒரு பார்ட்டியை வந்து உருவாக்கலாம். அதுதான் வந்து நம்மளோட காங்கிரஸ். அதாவது அங்கங்கே குட்டி 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 பார்ட்டிஸ் இருந்தவங்க எல்லா லீடர்ஸும் சேர்ந்து ஒரு பார்ட்டியை உருவாக்குனாங்க. அதுதான் வந்து காங்கிரஸ். அவங்க வந்து பீப்புளோட அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லா க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லார்ட் கேனிங் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அது எதுவுமே வந்து பீப்புளோட நல்லதுக்கு கிடையாது, நம்ம இந்தியன்ஸ்க்காக கிடையாது. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, ரிவால்ட் யாரும் பண்ணிடக்கூடாது, இன்னமும் நம்மளை அடிமைப்படுத்தி இங்கே இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறதுக்காக போட்ட ஒரு பிளான் அது. ஓகே, அது வந்து இங்கே காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, பீப்புளோட அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த ரெப்ரசன்டேட்டிவில் அவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி கொண்டு போய் வைஸ்ராய் கிட்ட சொல்லுவாங்க. வைஸ்ராயும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் கலந்து பேசி இந்த டிமாண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இந்த டிமாண்டை எங்களால், அதாவது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி இருக்க டிமாண்டெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மிச்ச டிமாண்டெலாம் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஓகே, எப்போயாவது
ரிவால்ட் ஸ்பார்க் ஆகுற மாதிரி இருந்தால் அப்போ அந்த டிமாண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க அது கூட. ஓகே, அப்போ இதை வந்து யார் கொண்டாங்கன்னா லார்ட் கேனிங் தான் கொண்டு வந்தார், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. கேனிங் என்ன பண்ணாருன்னா 3 இந்தியன்ஸை வந்து அலோவ் பண்ணாங்க. அதாவது வைஸ்ராய் கவுன்சிலில் உட்காரத்துக்கு இந்தியன் கவுன்சில், அதாவது பார்லிமெண்ட் நடத்துகிறாங்க. இந்தியாவில் இருக்கிற பார்லிமெண்ட்டில் 3 இந்தியன்ஸை வந்து அஃபிஷியலாக வந்து ஓகே நீங்கள் வந்து உட்காருங்க, பட் நீங்கள் ஆனால் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் தான், நீங்கள் வந்து எதுவும் பேசக்கூடாது, சும்மா ஒரு பொம்மை மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி 3 பேர், அதாவது சாம்பிளுக்கு இங்கே இருக்கிற இந்தியன்ஸ்க்கெலாம் நாங்கள் உங்களையும் அலோவ் பண்ணுறோம் பாருங்கள் கவுன்சிலில் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக ஒரு 3 பேர். பட் எந்த கொஷின்ஸும் நீங்கள் கேட்கக்கூடாது, கவர்மெண்ட்டாக அப்போஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் தினகர் ராவ், மகாராஜா ஆஃப் பனாரஸ், அதுக்கப்புறம் மகாராஜா ஆஃப் பட்டியாலா. ஓகே, இவங்க 3 பேர் தான் வந்து கவுன்சிலில் போய் உட்காந்தாங்க, அதாவது நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக போய் உட்காந்தாங்க, அதாவது எந்த ஒரு பேச்சு இல்லாமல் எதுவுமே இல்லாமல். இப்போ ஃபர்ஸ்ட் சென்ட்ரலைசேஷன் எப்போ பண்ணாங்க? 1773. ஓகே, 3 கவர்னராக இருந்ததை ஃபுல்லாக தனித்தனியாக அவங்கவுங்க தனித்தனியாக இருந்ததை எல்லாத்தையும் சென்ட்ரலைசேஷன் பண்ணி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கீழே அவங்க எல்லாரையும் வர வைக்கிற மாதிரி பண்ணாங்க. ஓகே, லாஸ்ட் சென்ட்ரலைசேஷன் 1833, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மொத்தமாக சென்ட்ரலைசேஷன் பண்ணாங்க. ஆனால் இந்த 1861 அந்த லார்ட் கேனிங் கொண்டு வந்த இந்தியன் கவுன்சில் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் சென்ட்ரலைசேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கான முன்னோடின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது ஸ்டேட் தனியாக, சென்டர் லிஸ்ட் தனியாக, கன்கரண்ட் லிஸ்ட் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வரும். நான் இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து 1861 இதை 1861 வச்சு தான் இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணாருன்னா லார்ட் கேனிங் வந்து பாம்பே ப்ராவிடன்சி தனியாக, பெங்கால் ப்ராவிடன்சி தனியாக, மெட்ராஸ் ப்ராவிடன்சி தனியாக, எல்லாருக்குமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து கொடுக்கல. அதாவது லா மேக் பண்ண முடியாது நீங்களா ஓனான்னு. ஆனால் இப்போ வந்து மேக் பண்ண வந்து அலோவ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இந்த லார்ட் கேனிங் வந்து எதுக்கு வந்திருக்காரு இந்தியாவுக்குன்னா 1857 ரிவால்ட் நடந்தது இல்லையா, அதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸால் ரிவால்ட் நடந்தது அப்படின்னா இந்தியா வந்து ஏதாச்சும் இப்போ பெங்காலில் மட்டும் இப்போ ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்கன்னா அது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தாது. ஏன்னா பெங்காலில் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், மெட்ராஸில் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அங்கே இருக்கிற அந்த சுச்சுவேஷன் இங்கே சூட் ஆகுமா, அந்த லா சூட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு டைவர்ஸ் கல்ச்சர் இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ அது எல்லா இடத்துலையும் அப்போ என்ன ஆகும், லிபர்ட்டி வந்து லாஸ்ட் ஆகிடும், ஃப்ரீடம்ன்றதே போயிடும். பெங்காலில் இருக்கிறவனுக்கு எந்த ப்ராப்ளம்னா அது மெட்ராஸில் இருக்கிறவனும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும்னு கிடையாது. ஸோ அதை இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி அங்கங்கே அப்பப்போ அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து லா மேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பவர் வந்து கொடுத்துட்டாங்க. அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் டீசென்ட்ரலைசேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம். அது என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ், தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸாக பிரிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம்ல இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், நீதித்துறை இவங்களுக்கு, விளையாட்டுத்துறை இவங்களுக்கு, ஓகே, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இவங்களுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அப்போ தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 1861 டிபார்ட்மெண்ட் வரையா மினிஸ்ட்ரி தனியாக பிரித்தாங்க. அதாவது இலாக்கா துறை ஒன்று ஒன்றா வந்து செப்பரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் 1885 இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், அப்போ தான் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. இப்போ தான் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸாக ஒரு பெரிய மாஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்து டெவலப் ஆகுறாங்க இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். அவங்க வந்து சேஃப்டி வேல்யூ தியரின்னு சொல்லிட்டு ஒரு தியரி கொண்டு வராங்க. அண்ட் 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்டில் நான் அஃபிஷியல்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கிற இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க 1885 நீங்கள் சும்மா பேருக்கு 1861 3 பேரை உட்கார வச்சிங்க, ஆனால் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக தான், அவங்க எந்த கொஷின் கேட்க முடியல, எங்கள் இந்தியன்ஸ்க்கு எந்த இதுவும் இல்லை, நாங்களும் கொஷின்லாம் கேட்குறோம், எங்களும் இந்தியன் கவுன்சிலுக்குள்ளே அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால 1892 வர இந்தியன் கவுன்சில் ஆக்டில் இந்தியன்ஸை வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 3லேருந்து ஓகே வாங்க கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஆனால் அதுக்கு அவங்களுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ப்ரீ பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் வைஸ்ராய் கிட்ட, ஏதாவது எங்களை பற்றி கொஷின் கேட்குறதா இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ அவங்க ஏதாவது கொஷின் கேட்கணுன்னா வைஸ்ராய் கிட்ட போய் வைஸ்ராய் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குது, உங்களை பற்றி நான் இந்த கொஷின்லாம் கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் வைஸ்ராய் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த கொஷின்லாம் நீ கேட்கக்கூடாது, இதை மட்டும் கேளு அதை மட்டும் கேளு சொல்லுவாங்க. அதாவது அது கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, அவங்க வேஸ்ட் தான் அந்த இதுவுமே. 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து பார்ட்டிஷன் பண்ணிடுறாங்க, தனியாக செப்பரேட் பண்ணி அதுக்கு தனி நீ ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேவா? 1906 முஸ்லீம் லீக், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் முஸ்லீம் லீக் வந்து தனியாக ஒரு பார்ட்டி வந்து கிரியேட் ஆகுது. யாரோட சூழ்ச்சியாலனா மின்டோன்றவர் இந்தியாவோட அப்போ வந்து வைஸ்ராயாக இருந்தார். 1906 வைஸ்ராயாக இருந்தவர் ஒரு சூழ்ச்சி பண்ணி இந்துஸையும் முஸ்லீம்ஸையும் இந்தியாவில் ஒத்துமையாக இருந்தவங்கள பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணி ஒரு தனி கட்சி வந்து உருவாக்குனாங்க, முஸ்லீம் லீக் வந்து உருவாக்குனாங்க. அப்போ தான் அந்த ஜின்னா வந்தார், எல்லோரும் வந்தாங்க. ஓகே, 1909 மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ், அதாவது மின்டோன்றவர் இங்கே இருக்கிறவர் வைஸ்ராய், மார்லேன்றவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இங்கிலாண்டில் இருக்கிறவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குற ரீஃபார்ம் தான் வந்து மின்டோ மார்லி ரீஃபார்ம், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆக்ட். ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து, அதான் குயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா, குயினோட சார்பில் இவங்க 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணி தான் வந்து இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு. இங்கே இருக்கிற வைஸ்ராய், அங்கே இருக்கிற செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும். ஓகே, அப்போ இவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து இவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஓகே, அதாவது டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது இன்டேரக்டாக தான் நடக்கும். அதாவது இங்கே இருக்கிற சோஷியல் கிளாஸில் இருக்கிறவங்க, அதாவது பெரிய செல்வாக்கான ஆளுங்க பணக்காரங்க மட்டும் ஓட் பண்ணுவாங்க, கேஸ்ட்டு இருக்கிறவங்க மட்டும் ஓட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி எலெக்ஷன்ஸ் கிடையாது. இப்போ வந்து எல்லாருமே ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன்லாம் நம்ம மாற்றி எல்லாருக்குமே சரிசமமாக விமன்ஸும் ஓட் பண்ணலாம், மென்னும் ஓட் பண்ணலாம், மைனாரிட்டியில் இருக்கவங்க ஓட் பண்ணலாம், ஷெட்யூல்டு கேஸ்ட்டும் ஓட் பண்ணலாம், யார் வேணாலும் ஓட் பண்ணலாம், கேஸ்ட் எல்லாருமே சமம் சொல்லி இப்போ மாற்றினாங்க. அப்போ வந்து சோஷியலி ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கேஸ்ட் வைஸில் ரொம்ப கேஸ்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஓட் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரோன்னு சொல்லிட்டு அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு இந்த மின்டோ. அதனால தான் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த மின்டோவை, லார்ட் மின்டோ. அதாவது என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த எலெக்ஷனில் நிற்பாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல. இப்போ ஒரு இடத்துல வந்து இந்து டாமினேட்டடாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து முஸ்லீம் டாமினேட்டடாக இருக்கும். அதாவது அந்த இடத்துல முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இந்துஸ் நிற்கக்கூடாது, முஸ்லீம்ஸ் மட்டும்தான் நிற்கணும், முஸ்லீம் டாமினேட்டட் ரீஜனில் முஸ்லீம் தான் நிற்கணும், நீங்களாம் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவரோட மெயின் தாட் என்ன, இந்துவையும் முஸ்லீமும் செப்பரேட் பண்ணணும். அதனால தான் முஸ்லீம் லீக்ன்ற கொண்டு வந்ததுனால செப்பரேட் கம்யூனல் எலக்ட்ரோல், அங்கே வந்து முஸ்லீம் தான் நிற்பாங்க, அதே மாதிரி முஸ்லீம்காரங்க தான் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். ஓகேவா? அதுக்கப்புறம் வைஸ்ராய், அதாவது வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஃபஸ்ட்டு இந்தியனா எஸ்பி சிங்கா வந்து அவர் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன் ஆஃப் தி மெம்பராக போய் ஜாயின் பண்ணார். ஓகே, இன் 1909. நெக்ஸ்ட்டு 1914 to 1919 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஓகே வேர்ல்டு வார் நடக்குது, இங்கே வந்து வீக்காக இருக்கும் இங்கிலாண்டு அந்த டைமில். ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிரும் நம்மளாம் எதிர்பார்ப்போம். பட் ஆனால் இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ இந்த டைமில் 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து நம்ம மாண்டேகு செமஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்னு சொல்லுவோம். மாண்டேகுன்றவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, செமஸ்ஃபோர்டுன்றவர் வந்து வைஸ்ராய். டியூவல் கவர்மெண்ட். இந்த ரிஃபார்மில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டியூவல் கவர்மெண்ட், அதாவது டயாச்சி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து நாங்கள் டியூவல் கவர்மெண்ட் தான் தருவோம், லெஜிஸ்லேட்டிவ் லிஸ்ட்டாக, அதாவது சட்டம் இயற்றும் பட்டியலில் 2ஆக பிரிச்சுப்பாங்க, ஒன்று சென்ட்ரலு ஒன்று ஸ்டேட்டுன்னு சொல்லி. இந்த ஸ்டேட்டிலோட அதாவது ப்ரொவின்ஷியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டைமில். ஓகே, அதில் வந்து கவர்னராகவும் சிஎம் வந்து சொல்லி 2 இதுவாக செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட்டு, ரிசர்வ்டு லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2 லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கவர்னர் கீழே வரும், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கவர்னர் பார்த்துப்பாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிஎம் பார்த்துப்பாங்க. இந்த சிஎம்க்கு தான் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து வைப்பாங்க. ஓகேவா?
இந்த கவர்னராக வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் இருப்பாங்க. இந்த சிஎம் வந்து இந்தியன் பீப்புள்ஸ் வந்து எலெக்ஷனில் நின்று பார்ட்டிசிபேட் பண்ணி, அதாவது இன்டைரக்ட் ப்ராசஸ் எலெக்ஷன் இருக்குல்லையா, அந்த ஐகாஸ்ட் பீப்புள் மட்டும் ஓட் போடுவாங்களா, அவங்க மட்டும் நின்று பண்ணுவாங்க. ஆனால் இது கீழே வர டிபார்ட்மெண்ட்லாம் பாருங்கள், ஜஸ்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அந்த அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் தான் வரும் இவங்க கீழே. அதாவது வேஸ்ட் வேட்டு டிபார்ட்மெண்ட் எல்லாம் இவங்க கீழே கொடுத்துட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, லா டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சிறைச்சாலை டிபார்ட்மெண்ட்னு இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பிரிட்டிஷ் கீழே இருக்கும். அதாவது ஏன் அப்படின்னா, அப்போ தானே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க கீழே இருந்தால் தானே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி உள்ளத்துக்கு போட முடியும். அப்போ தானே லா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். இவங்க மேலே தப்பு, ஓகே ஃப்ரீடம் ஃபைட்டர் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன தான் நம்ம கேஸ் போட்டாலும் நிற்காது. ஓகேவா, சிறைச்சாலத்துக்கு போட முடியும் அவங்கள. அதுக்காக இதெல்லாம் இவங்க கிட்ட வச்சுக்கினாங்க. அதனால் இந்த மாதிரி இவங்க பண்ணது, இவங்க அதாவது காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எங்களுக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட் கொடுத்துருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு, நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருங்கன்றதுக்கு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்க 2 பேரும் வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டியூவல் கவர்மெண்ட் தான் நாங்கள் தருவோம் சொல்லி இந்த மாதிரி தந்துட்டாங்க. அதனால் காங்கிரஸ் வந்து எந்த எலெக்ஷன்லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி, அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது எலெக்ஷனில். ஓகே, அதே மாதிரி காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன ஸ்வராஜ் பார்ட்டி, அந்த பார்ட்டி தான் வந்து சென்ட்ரலில் வந்து ஜெயிக்கும். அது வந்து 1923லேருந்து 25 வரைக்கும் அவங்க தான் வந்து இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பை கேமரல் லெஜிஸ்லேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அந்த ரிஃபார்மோட ஃபஸ்ட்டு வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் லிஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது டியூவல் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணாங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பை கேமரல் லெஜிஸ்லேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அதாவது எம்எல்ஏ எம்எல்சி, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது லோக்சபா மாதிரி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது இது வந்து ராஜ்யசபா மாதிரி. ஓகே, இரு அவையை வந்து அப்போ தான் ஃபஸ்ட் கொண்டு வந்தாங்க. இங்கேருந்து தான் நமக்கு வந்து ஐடியா கிடைக்குது, நமக்கு பாலிட்டியில் பார்லிமெண்ட் இப்படி இப்படி உருவாச்சு இப்போ இருக்கிறதுல, இங்கேருந்து தான் இதெல்லாம் வந்துச்சு. அதுக்காக தான் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன். 1926 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க. அந்த கமிஷன் வருது, அதாவது இப்போ நடக்கிற டிஎன்பிசி இதெல்லாமே இந்த டைமில் இருந்து தான் வந்து அரைஸ் ஆகிருக்கும், இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, 1927 சைமன் கமிஷன் வருவாங்க இந்த ரிஃபார்மை செக் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த 1919 மாண்டேகி செம்மஸ்கோட் ரிஃபார்ம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு 10 இயர்ஸ் கழித்து ஒரு கமிஷன் ஒன்று போடுறாங்க, சைமன் கமிஷன். அவங்க தான் அந்த டைமில் இந்தியாவில் பயங்கர ப்ரொக்ளைம் வந்து நடக்கும். இந்த கமிஷனில் எந்த இந்தியன்ஸும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பிரிட்டிஷர்ஸ் மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் தான் லாலா லஜ்பத் ராய் வந்து டெத் ஆகிருப்பாங்க. அதனால் இதெல்லாம் நிறைய இருந்ததுனால இதை வந்து நம்ம வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போதைக்கு இது மட்டுமே போதும். ஓகே, ஸோ இந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே வந்து பிரிட்டிஷர்ஸ்லாம் இந்தியன்ஸ் கேட்டாங்க இல்லையா, இந்த கமிஷனில் ஒரு இந்தியன்ஸ் கூட இல்லைன்னு. அப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்கள் இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு அதாவது பார்லிமெண்ட் புக்கு எழுதுகிற தகுதி கூட இல்லை, நீங்கள்லாம் இந்த கமிஷனில் எதுக்கு இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணதுனால இங்கே வந்து நேருவோட அப்பா மோத்திலால் நேருக்கு வந்து கோவம் வந்து 1928 நாங்களும் வந்து எங்களுக்கான பார்லிமெண்ட், எங்களுக்கான இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கை வந்து எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 கீ ஃபீச்சர்ஸ் வந்து பண்ணியிருப்பார். 8 மெம்பர் டீம் வந்து ஃபார்ம் பண்ணி. அதுக்கு முதல்ல வந்து 1928 February 28 ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் வந்து கூட்டியிருப்பாங்க. அதாவது எல்லா பார்ட்டிஸ், எல்லா குட்டி குட்டி பார்ட்டிஸு, முஸ்லீம் லீகுன்னு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் மோட்டிலால் நேரு வந்து சொல்லியிருப்பார், நான் 8 மெம்பர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணி 7 கீ ஃபீச்சர்ஸ் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பார். விமன் எஜுகேஷன் வேணும்னு சொல்லியிருப்பார், எல்லாருக்குமே ஈக்குவலான ஃப்ரீடம் வேணும், ஈக்குவல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பேசியிருப்பார், எல்லாத்தையும் ஃபெடரலிசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பார். பட் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்ருப்பாரு. அதாவது என்னென்னா, எங்களுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பார். டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் அதாவது இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு வந்து, அதாவது நம்ம வந்து ஃபுல்லி இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, நம்ம வந்து செமி இண்டிபெண்ட் கண்ட்ரியாகவே எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. செமி இண்டிபெண்ட் கண்ட்ரினா நம்மளோட இன்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் நம்மளே பார்த்துப்போம், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷரி, இந்த பார்லிமெண்ட்ரி அதெல்லாம் நம்மளே பார்த்துப்போம். பட் ஃபாரின் பாலிசி, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து யார் மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களோட தலையீடு இருக்கும், பிரிட்டிஷோட தலையீடு இருக்கும். அதான் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ். இப்போ கனடா, ஆஸ்திரேலியா அவங்க எல்லாம் இன்னமும் டொமினியன் ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி கேட்டார். பட் அதுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க.
அந்த மாதிரி கேட்டதை பிரிட்டிஷர் அவங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கேட்டதை வந்து அவரோட பையனான ஜவஹர்லால் நேருவே வந்து அப்போஸ் பண்ணியிருப்பார். என்னப்பா நீ டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்க, நம்ம வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் சொல்லிட்டு 1905 செல்ஃப் கவர்மெண்ட் வாங்கிட்டாரு, தாத்தா டௌரோஜி வந்து வாங்கிட்டாரு. ஸோ இப்போ போய் நீ வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவரே வந்து அப்போஸ் பண்ணியிருப்பார். இதனால் ஜின்னாக்கும் பிடிச்சிருக்காது, முஸ்லீம் லீகோட லீடர், அவரும் அப்போஸ் பண்ணியிருப்பார். ஓகே, இதெல்லாம் அப்போஸ் பண்ணவே இவர் ஓகேன்னு சொல்லிட்டு இதுலேருந்து விலகி 1929 ஜனவரி 26 நடந்த லாகூரில் நடந்த காங்கிரஸ் செக்ஷன், அதாவது காங்கிரஸ் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருப்பார் ஜவஹர்லால் நேருனா, நம்ம வந்து ஃபுல் இண்டிபெண்ட் கண்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, அதை ரிமெம்பர் பண்ணுற விதமாக தான் 1930 ஜனவரி 26 பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவர் ரவியில் வந்து ட்ரை கலர் ஃப்ளாகை வந்து ஏற்றி நம்ம வந்து பூர்ண ஸ்வராஜ், அதாவது இண்டிபெண்டன்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம் 1930. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா 1930, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் 1950 ரிப்பப்ளிக் டே ஜனவரி 26 வந்து நம்ம இன்னமும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி நவம்பர் 26 வந்து எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நம்மளோட கான்ஸ்டியூஷன் புக்கை. பட் ஸ்டில் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். அது நவம்பர் 26 1949 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் வெயிட் பண்ணி ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பார், நம்ம வந்து அந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம ஜனவரி 26 1950 நம்மளோட ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி. அதனால தான் நம்ம இன்னும் அதில் செலிப்ரேட் பண்ணுறோம். 1932 வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது. அதாவது பிரிட்டிஷ் அந்த சைடில் வந்து லேபர் பார்ட்டி வந்து வின் பண்ணிகிட்ருப்பாங்க, அதாவது ஆட்சி அங்கே மாறிட்டுருக்கும் பிரிட்டிஷ்க்கு. ஸோ அதனால் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூட அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ தான் வந்து அம்பேத்கர் வந்து அன்டச்சபிலிட்டி பற்றி சொல்லியிருப்பார். இங்கேருந்து அம்பேத்கர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஜென்னா வந்து எங்களுக்கு வந்து 2 நேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதாவது இந்தியா பாகிஸ்தானி பிரிங்க அப்படிலாம் சொல்லி நிறைய பேசியிருப்பாங்க. பட் ஓகே, இதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். 1932 வந்து பூனா ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க 1932. அதாவது அம்பேத்கர் வெர்சஸ் காந்தி வந்து உண்ணாவிரதெல்லாம் இருந்தார். நீங்கள் வந்து ஆல்ரெடி முஸ்லீமும் இந்துஸும் இங்கே இந்தியாவில் பெருசாக சண்டை போட்டுட்ருக்காங்க, தனி நாடு வேணும்னு. இதில் இந்துஸ்லேருந்து தனியாக ஒருத்தங்களை பிரிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து உண்ணாவிரதம் இருந்து ஸ்ட்ரைக்லாம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பேசி தான் வந்து பூனா ஆக்டை வந்து பாஸ் பண்ணாங்க. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், திருப்பி ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்தது 1935. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1986 டீசென்ட்ரலைசேஷன் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு இதுக்கோட முன்னோடி தான் அது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 1935 ஏப்ரல் 1 தான் வந்து ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியாவும் வேணும் சொல்லி நம்ம டிமாண்ட் வச்சு ஓப்பன் பண்ணாங்க. 1936 லக்னோவில் நடந்த கான்ஃபரன்ஸில் நேரு வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸை பற்றி பேசியிருப்பார். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா 18 ஏஜ் மேலே இருக்கிறவங்க ஓட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசியிருப்பார். ஓகேவா. 1937 திருப்புரி செக்ஷன், இதில் வந்து பட்டாபி ராமச்சாரின்னு சொல்லி நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு நேம் தெரியல, அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து எலெக்ஷனில் நின்றுருப்பார். அவர் யார் அவர் வந்து காந்தியோட ரெப்ரசன்டேட்டிவ், அந்த பட்டாபி ராமச்சாரியார்னு நினைக்கிறேன், எனக்கு நேம் கரெக்டாக தெரியல. 1939 நவம்பர் 19 காந்தி வந்து என்னென்னா ஹரிஜான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து வச்சுருந்தார், அவர் ஒரு பத்திரிக்கை வச்சுருந்தார் காந்தி. அவர் அதில் தான் இது பண்ணியிருப்பார். அதில் கான்ஸ்டியூஷன் ஐடியா பற்றி ஷேர் பண்ணியிருப்பார். அண்ட் டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸை பற்றியும் பேசியிருப்பார். அதாவது இந்த பூனா ஆக்டில் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பார், டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புள், அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எல்லாம் எவ்வளோ வந்து இது ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சதுலேருந்து அவர் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் கிட்டே போயிடுச்சு. காந்தியோட ஃபோக்கஸ் அவங்கள அப்ரிங்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 1940, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் 1945 வரைக்குமே செகண்ட் வேர்ல்டு வார் டேக்ஸ் பிளேஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருப்பாங்க. 1937 வந்து எலெக்ஷன் நடந்திருக்கும்.
ஓகேவா? எலெக்ஷனில் நடந்து மொத்தம் 11 ப்ராவிடன்சிஸ் இருக்கும். ஓகே, அந்த 11 ப்ராவிடன்ஸில் 7 பிளேஸில் வந்து யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே, ஜின்னா வந்து தோத்துட்ருப்பார் அந்த எலெக்ஷனில். அதனாலேயே அவருக்கு வந்து பை நேஷன் கண்டிப்பாக நம்ம செப்பரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தில் வந்துட்டுருப்பார். ஓகேவா? அந்த டைமில் தான் வந்து ஓகே காங்கிரஸ் ஜெயிச்சியும் இவங்க கிட்ட பிரிட்டிஷ் வந்து பெர்மிஷன் கேட்காம இங்கே இருக்கிற இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால தான் பிரிட்டிஷ் வந்து ஜெர்மனி மேலே வார் டிக்ளேர் பண்ண உடனே இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கே அமிச்ச உடனே இந்தியன் லீடர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து நம்மக்கிட்ட கன்சல்ட் கூட வாங்கலை அப்படின்றதுனால பதவி விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணிவிடுவாங்க 1939லேயே. ஸோ அந்த மினிஸ்ட்ரியை வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து 1940ல் ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லி ஒரு ஆஃபரை கொண்டு வருவார். யார் அப்படின்னா லார்ட் லித்திக்ரூ. அவர் வந்து கொண்டு வந்து என்ன சொல்லுவாருன்னா அவங்களுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் தரேன்னு சொல்லுவார். அதாவது மோதிலால் நேரு டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டப்ப இந்த பிரிட்டிஷ் வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் மட்டும்தான் ரூல் பண்ணணும், அவங்கள நீங்கள் எங்களுக்கு ஸ்லேவாகவே இருங்கன்னு சொல்லி. ஓகே, பட் இப்போ ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்லை, டொமினியன் ஸ்டேட்டஸ் தேவையில்லை, நம்ம இண்டிபெண்டன்ஸ் தான் கேட்குறோம். பட் அவங்க சொல்லியுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலை. ஆனால் இப்போ வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் அங்கே உங்கள் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நாங்கள் எப்படி வார் பண்ணுறது, இது தேவையில்லாமல் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம லீடர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் அப்படின்னு சொன்னதுனால திருப்பி 1942 வந்து கிரிப்ஸ் குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பேர் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தாங்க. அதாவது நாங்கள் உங்களுக்கு வந்து ஓகே நாங்கள் உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் தரோம், பட் வார் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தருவோம், இப்போ தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி. வார் வந்து 1945 தான் முடியும். ஓகே, அதுக்கப்புறமா தான் நாங்கள் உங்களுக்கு தருவோம். அதாவது வார் எப்போ முடியும்னு அவங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் 1945 வார் கம்ப்ளீட் ஆகிடும். பட் அவங்க 1942 சொன்னாங்க நாங்கள் வார் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தரோன்னு. வார் அப்போ இங்கே இருக்கிற காந்தி எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது பார்த்தா நீங்களே அங்கே தோக்குற நிலமையில இருக்கீங்க, நீங்களே அப்போ இருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, நான் எப்படி அதை நம்புறது, நீங்கள் சொல்கிறது வந்து செல்லாத செக்கு மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் அதையும் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ 1946 கேபினெட் மிஷன் சொல்லிட்டு 3 மெம்பர்ஸை சேர்ந்த குரூப் வந்து வருவாங்க. அதாவது யாருன்னா அலெக்சாண்டர் இருப்பார், அதுக்கப்புறம் கிரிப்ஸ் இருப்பார், அதுக்கப்புறமா வந்து லாரன்ஸ் இருப்பார். இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸு அண்ட் இந்தியாவில் இருக்கிற அந்த நிலவரம்லாம் கவனிச்சுட்டு ஓகே நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுன்னு சொல்லிட்டு இந்த டைமில் தான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆக்ட் வந்து போடுவாங்க. அதாவது August 15, 1947 நாங்கள் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லி 1946 வந்து இண்டிபெண்டன்ட் ஆக்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதாவது 1946 ஜூலை 18 வந்து சொல்லிடுவாங்க நாங்கள் உங்களுக்கு August 15 தரோம் அப்படி சொல்லி. பட் வந்து இங்கே நேருலாம் என்ன கேட்டிருப்பாருன்னா January 26 எங்களுக்கு தாங்க அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்கள் உங்களுக்கு August 15 தான் தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே அப்போ அந்த டைமில் வந்து ஜப்பான் வந்து World War II ஜப்பான் தோற்றுரும் இல்லையா பிரிட்டிஷ்கிட்ட. ஜப்பான், ஜெர்மனி, இட்டாலி அவங்கெல்லாம் ஒரு டீமு. ஓகே, அந்த டீம் வந்து தோற்றுரும். அப்போ அந்த ஜப்பான் வந்து தோற்ற அன்றைக்கி எங்ககிட்ட வந்து காலில் விழுந்து மண்டியிட்ட அன்றைக்கி August 15 தான் அவங்க வந்து அவங்க தோல்வியை ஒத்து அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்டை தான் நாங்கள் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தரோம் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அப்படி தான் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்லிமெண்ட்டை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணோம், புக்கை எப்படி கான்ஸ்டியூஷன் புக்கை எப்படி நம்ம எழுதணும், அதுக்கு என்னென்னலாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.